செந்தில் பாலாஜி வழக்கில் இடி தரப்பு வழக்கறிஞர் நேற்று முன்தினம் ஒருமுறை வழக்கை ஒத்திவைக்க கோரிய போது அதற்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. உடனேயே ஒரு அப்பாவியை சிறையில் வைத்து வழக்கை இழுத்தடிக்கிறார்கள், அவர் குற்றமற்றவர், அவர் தளபதியின் வலது கரம் இடது கரம் என்றெல்லாம் கொத்தடிமைகள் பொங்கி எழ குடும்ப தொலைக்காட்சியும் இந்த செய்தியை மட்டும் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது. ஆனால் தற்போது இடி தரப்பு அடுக்கடுக்காக செந்தில் பாலாஜிக்கு எதிராக சமர்ப்பித்திருக்கும் ஆவணங்களை பற்றி அதே தொலைக்காட்சி ஒருவரி செய்தி கூட வெளியிடாது என்பதுதான் தமிழ்நாட்டின் விடியல் ஜனநாயகமாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி வங்கிக் கணக்கில் பான் கார்டு விவரங்கள் எதுவுமின்றி லட்சக்கணக்கான ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது என்று அமலாக்கத்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். செந்தில் பாலாஜியின் வீட்டிலிருந்து ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர், கண்டக்டர் வேலைக்காக 14.2 கோடி ரூபாய் வரை அவர் வசூலித்ததை இந்த ஆவணங்கள் எடுத்துக்காட்டுவதாக கூறியிருக்கிறார். ஒவ்வொரு பணியிடமும் விற்கப்பட்டுள்ளதாகவும், சில ஆவணங்களில் அமைச்சர் என்பதை AR என்றும் கண்டக்டர் என்பதை CR என்றும் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். வங்கிக் கணக்கிற்கு தேவையான எந்த விவரங்களும் இல்லாமல் லட்சக்கணக்கான ரூபாய் செந்தில் பாலாஜியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. நடத்துனர் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யும் வாரியத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு கூறினாலும் இது தொடர்பாக அவருக்கு முறையாக இமெயில்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இவ்வாறு இடி வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அரசியல் கைதுதான் என்று அப்பட்டமாக தெரிந்த பின்னும் ஊடகங்கள் விவாதிக்க முன்வராத சவுக்கு சங்கர் வழக்கில் உயர்நீதிமன்றம் பல முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சவுக்கு சங்கரின் கருத்து கண்டனத்திற்குரியதுதான், இதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தரலாம், அதை விடுத்து குண்டர் தடுப்பு சட்டத்தை ஏன் பயன்படுத்தினீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. திரைப்படங்களில் கூட காவல்துறையினர், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குறித்து விமர்சனம் செய்யப்படுகிறது. அப்படியென்றால் அனைவர் மீதும் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டுவரப்பட்ட குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை தற்போதும் பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு கொண்டு செல்லும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். சவுக்கு சங்கர் உத்தமரா ஊழல் செய்தவரா என்பதெல்லாம் வேறு விவாதமாக இருக்க, காவல்துறையை நோக்கி நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளையும் முதுகெலும்பு இருந்தால் குடும்ப ஊடகம் செய்தியாக வெளியிட வேண்டும். இந்த நிலையில் ஆட்சி அதிகாரம் கையில் இருப்பதால் திமுகவில் இருக்கும் ஒவ்வொரு நிர்வாகியும் குட்டி அரசாங்கம் நடத்த முயல்வது தமிழ்நாட்டின் நிலையை தலைகீழாக்கி கொண்டிருக்கிறது. மதுரை ஜெயஹிந்த்புரத்தில் சொந்த வீட்டில் வசித்து வரும் வசந்தா எனும் மூதாட்டி தனது வீட்டை அடமானம் வைத்து குமார் என்ற கோழிக்குமாரிடம் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் குமாருக்கு மாதம் வட்டி கொடுத்து வந்த வசந்தா தற்போது முழு தொகையையும் திருப்பி கொடுத்து விடுவதாக கூறியிருக்கிறார். ஆனால் இன்னும் அதிகமாக 15 லட்சம் தருகிறேன், வீட்டை எனக்கே எழுதி கொடுத்து விடுங்கள் என்று குமார் கூற, வீட்டை விற்கும் எண்ணம் இல்லை என்று வசந்தா மறுத்திருக்கிறார். இதனால் துப்பாக்கி ஏந்திய காவலர் உதவியோடு துணை மேயர் நாகராஜன் மற்றும் சில அடியாட்கள் வசந்தாவின் வீட்டிற்கு சென்று அவரை மிரட்டி உள்ளனர். வசந்தாவின் மகன் வீட்டிற்கு முன்னால் சலூன் நடத்தி வருவதால் அங்கு சென்று குமாருக்கே வீட்டை எழுதி கொடுத்து விடுங்கள் என்று இருவரையும் மிரட்டி உள்ளனர். முக்கியமாக அவர்களது சாதியை பற்றி பேசி, உங்களுக்கெல்லாம் நகரின் முக்கிய பகுதியில் வீடு கேட்கிறதா, ஒழுங்காக குமாருக்கு வீட்டை எழுதி கொடுக்கவில்லை என்றால் கேரளாவிலிருந்து ஆட்களை வரவழைத்து போட்டு தள்ளிவிடுவேன் என்றும் மிரட்டியிருக்கிறார். இதற்கான CCTV ஆதாரங்களோடு தற்போது வசந்தாவும் அவரது மகனும் காவல் நிலையத்திலும் ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளனர். ஏற்கனவே கூலிப்படைகளை ஏவி கொலை செய்யும் கலாச்சாரமும் கட்டப்பஞ்சாயத்து கலாச்சாரமும் இங்கு பெருகி கிடக்க, இதுபோன்ற ரவுடிகளின் பணபலத்தில் ஆட்சி அமைத்த திமுக இதையெல்லாம் தட்டி கேட்குமா என்பது பெரும் சந்தேகமே. அது மட்டுமல்லாமல் சாதியை கேட்கலாமா என்று பொங்கி எழுந்து கோபமாக தலையை ஆட்டி ஆட்டி பேசும் அக்கா கனிமொழி பொதுமக்களின் சாதி பிரச்சனைக்கு பொங்கல் வைக்க போவதில்லை. அடுத்து மணிப்பூரிலோ குஜராத்திலோ சாதியை பற்றி யாராவது பேசினால் பாத்திரம் கரியும் அளவிற்கு பொங்கல் வைப்பார் என்பதுதான் பலரது நகைச்சுவை விமர்சனமாக இருக்கிறது.